ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, ஊர் ஃபுல்லாக டேஸ்ட்டில் அவ்வளோ அல்ட்டியாக இருக்குதுன்னு சொல்லி சண்டை வந்துக்கிட்டு இருந்தது. பிக் பாஸில் கூட பார்த்துருப்பீங்க. சம்மந்தி எல்லாரும் போட்டாங்க, நம்ம இன்னும் போடல, நம்ம சேனல்லையும் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தான், 5 வரமிளகா கொஞ்சமாக அப்படி நம்ம வறுத்தும் எடுக்கலாம், அடுப்பில் வச்சு சுட்டும் எடுக்கலாங்க. இப்போ எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இஞ்சி 10 சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் புளி, அரை மூடி தேங்காய். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் அரைக்க போகிறதில்ல, இதோடு சேர்த்து கொஞ்சம் போல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் இதை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது தேங்காய் இதில் சேர்த்துடலாம். விஷயமே இப்போ இதில் தாங்க இருக்குது. இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, அதுக்கு பதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அரைக்கணும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, ரொம்ப நைஸாலாம் அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும், அவ்வளோதான். இப்போ கையிலேயே நம்ம அதை உருண்டை பிடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. செம்ம சூப்பராக இருக்குது. உண்மையாகவே இதுக்கு அடிச்சுக்கலாம், தப்பில்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்ன வித்தியாசம்னா, இதை நம்ம ஊரில் சொன்னால் துவையல், கேரளாவில் சொன்னால் சம்மந்தி, இதுவே இலங்கையில் சொன்னால் சம்பல், அவ்வளோதான். ஆனால் இது கொஞ்சம் டேஸ்ட் அதிகம் தான். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கிறோம், அவங்க எண்ணெய் ஊற்றி அரைக்கிறாங்க, தண்ணியே சேர்க்கல. சான்ஸே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சாப்பாடோடு இதை ட்ரை பண்ணியிருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.